நல்ல லாபத்தை கொடுக்குது, ரொம்ப கம்மி, லேபர் பிரச்சனை கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாரத பிரியன். நான் இஃப்கோ நிறுவனத்தில் எஸ்ஏஎஃப்வாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னாடிங்கிற வட்டாரத்தில் காசாங்குளங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இப்போ இந்த டெல்டா ரீஜியனை பொறுத்தவரையும் பல இடங்களில் இஃப்கோ நிறுவனம் கொண்டு வந்த நானோ யூரியா நானோ டிஏபியை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய மாதிரியே மக்கள்கள் நானோ உரங்கள் பயன்படுத்தாமல் குருண யூரியாவையும் குருண டிஏபியும் பயன்படுத்தி இன்னமும் அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, மண் மலட்டுத்தன்மை அதிகமாகிட்டு இருக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இங்கே இந்த டெல்டா ரீஜியனில் திருவாரூர் மாவட்டத்தில் மக்களுக்கு நானோ யூரியா நானோ டிஏபியை பற்றி ஒரு ஊராக போயிட்டு ஒரு கிராமமாக போயிட்டு அவங்களுக்கு நானோ யூரியானா என்ன, நானோ டிஏபினா என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு விவசாயிக்கு நாங்கள் மீட்டிங் வச்சுருந்தோம், விவசாயி மீட்டிங் வச்சுருந்தோம் அந்த ஊரில். அதை தொடர்ந்து அவருக்கு நாங்கள் டெமோ கொடுத்துருந்தோம். நானோ யூரியா நானோ டிஏபி வச்சு ஒரு டெமோ கொடுத்துருந்தோம் அவங்களோட இடத்துல. அதோட மகசூல் நல்ல மகசூலாக வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து நாங்கள் அந்த ஃபார்மரை நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்ததில்லை. அவரே இந்த வருஷம் இப்போ போட்டிருக்க அந்த சீசனில் நானோ யூரியாவும் நானோ டிஏபியும் பயன்படுத்தினார். இப்போ நம்ம அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நானோ உரங்களை பற்றி அவரோட அபிப்பிராயம் என்ன, அப்புறம் மற்ற விவசாயிகளுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல போகிறாரு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க பண்ண போய் அவளை போய் மீட் பண்ணுவோம். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் ராஜேந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். எனக்கு எத்தனை ஏக்கரியா நீங்கள் சாகுபடி? எனக்கு 35 ஏக்கர் நிலம், சொந்த நிலம். நீங்கள் நான் பார்த்தேன், நீங்கள் இந்த நானோ உரங்கள் நானோ யூரியா நானோ டிஏபிலாம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் எப்படி அவங்களுக்கு இந்த நானோ யூரியா நானோ டிஏபி தான் தெரியும்? போன ஆண்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. நானோ யூரியா இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஒரு 50 விவசாயிகள் அதில் கலந்துக்கிட்டோம். அதை நான் அதே மாதிரி போய் நானும் வாங்கிட்டு தெரிஞ்சதில் நல்ல மகசூல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா நிறையா இருக்குது. ரெண்டாவது டாட்டா ஏசி பிடிக்கிறது போல தூக்குற வேலையெல்லாம் இல்லை. ஒரு பையில வாங்கிட்டு போய் நம்ம வேண்டிய வாங்கிட்டு போய் நல்லா தெளிச்சு நல்ல லாபம் அடையலாங்கிறதுக்காக தான் இதை நான் பயன்படுத்துவேன். இப்போ நீங்க குருண யூரியா குருண டிஏபி தெளிச்சு அதெல்லாம் மண்ணு மலட்டுத்தன்மையாகுங்கிறதுக்காக இது மேல தலைவலியாக கொடுக்கறதுனால இது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா பயனுள்ளதா இருக்கு. உங்களுக்கு விலையும் எப்படியா இருக்கு? விலை ரொம்ப கம்மியா இருக்கு. விலை கம்மியா இருக்கு. எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குது, ரொம்ப கம்மி, லேபர் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க மற்ற விவசாயிகள் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா விவசாயிகளுக்கும் இதை இந்த வர்ற வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே இதை தான் விரும்புவாங்க. ஆனா நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டுகள் எல்லாமே நானோ யூரியா நானோ டிஏபி தான் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. மற்ற விவசாயிகள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மற்ற விவசாயிகள் இதை யூஸ் பண்ணலாம். மற்ற விவசாயிகளுக்கு நானும் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர்ட்ட சொல்ல போறேன். ஏன்னா எங்க நிலத்தை பாருங்க, நானோ யூரியா நானோ டிஏபி பயன்படுத்துங்க, லேபர் மிச்சம், நல்ல மகசூல் அதிகம், நமக்கு நல்ல லாபம், விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால வர்ற ஆண்டுகள்ல 75% எல்லாம் இதுதான் பயன்படுத்துவாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் நானும் சொல்றேன், நிலத்தையும் பாக்குறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.